வணக்கம் எல்லாருக்கும். நான் ஷில்பா அல்சூர்லேருந்து. சாரை மீட் பண்ணுறதுக்கு நேற்று ட்ரை பண்ணேன், என்னால் வர முடியல. ஸோ இன்னைக்கு கடவுள் இங்கே வந்து நிற்க வச்சிருக்காரு. நான் எங்கே போய் என்ன லைஃப்பை பற்றி கேட்டாலோ எல்லாம் எனக்கு நெகட்டிவாக தான் சொன்னாங்க. ஆனால் சார் சொன்னார், உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு முருகர் துணையாக இருக்காரு சொல்லி ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாரு. நான் அவரை நம்பி தான் வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் வரப்போ நான் உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. முடிஞ்ச திருச்செந்தூருக்கு போக சொல்லியிருக்கிறாரு. நான் கண்டிப்பாக போயிட்டு நாங்கள் அவரை போய் பார்க்குறோம். தேங்க்யூ. என் பேர் மணிவண்ணன். நான் வந்து கடந்த வருஷம் ஜூலை 21, 2025 ஸ்ரீ சுப்பிரமணியன் டெம்பிள்ல சார் வரேன்னு சொன்னாரு, கோபியா வரேன்னு சொன்னாரு. அந்த டைம்ல ஐயாவை நான் பார்க்க போனேன். அந்த டைம்ல வந்து நான் ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து என் ஒய்ஃப் கன்சீவா இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு இருந்தது. ஐயாவை பார்த்துட்டு ஜஸ்ட் அவர் பார்த்துட்டு மீட் பண்ணது போல நான் வந்தேன். அப்போ ஐயா வந்து எனக்கு என்ன சொன்னார்னா, அவங்க பையன் பிறப்பாரு, பையன் பிறந்துட்டும் போது நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னார். அதேமாதிரி August 10 வந்து எனக்கு பையன் தான் பிறந்தாங்க. அப்புறமேட்டா 40 days கழிச்சு நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நான் வந்துட்டு மொட்டை போட்டு வந்தேன். அவங்கள்ட்ட ஐயா மறுபடியும் வந்துட்டு இங்கே அல்சூர் டெம்பிள் இங்கே வரேன்னு சொன்னார். அதாவது Jan 27 அவருக்கு நன்றி சொன்ன விதமாக நான் இன்னைக்கு வந்து ஐயாவை பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. என் வாழ்வில் வந்துட்டு ஐயா வந்துட்டு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அதாவது எனக்கு பையன் பிறப்பான்ற மாதிரி சொன்னார். அந்த நம்பிக்கை எனக்கு வந்து என் இதில் ஒரு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த முருகனுக்கு நன்றி, ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஐயா கிட்டேயும் ஃபோட்டோ காமிச்சேன். நான் மீட் பண்ணும்போது ஐயா கிட்ட ஃபோட்டோ எடுத்தேன். அதே ஃபோட்டோ காமிச்சேன். இந்த போன வருஷம் உங்களுக்கு மீட் பண்ணாங்க ஐயா, இதேமாரி எனக்கு எங்கள் பையன் தான் பிறக்குன்னு சொன்னீங்க. அதேமாரி பையன் பிறந்துருக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. முருகருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னபோது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பையன் பேர் என்னன்னு கேட்டார். பையன் பேரும் சொன்னேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப ரொம்ப நன்றி. முருகனுக்கும் நன்றி, ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் தினேஷ், HL வந்திருக்கேன். ஐயாவை பார்க்கறதுக்கு ஒருத்தருக்கு அல்சூருக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பார்த்து அவர்கிட்ட பேசுறதுனால எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஐயாவை திரும்ப பார்க்க ஆவலா இருக்கு. நன்றிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்சூர் சிவாக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைமும் கந்த சஷ்டி கவசம் பண்ணும்போது வந்து சார் வந்திருந்தாங்க, அப்பவும் மீட் பண்ணியிருந்தோம். பட் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸாக பேச முடியல. பட் இந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக பக்கத்தில் உட்காந்து பேசி என்ன நினைக்கிறோங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பதிலை தெளிவாக கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எப்போல்லாம் வருவாங்களோ கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, தவறாமல் கண்டு எங்கே இருந்தாலும் சரி வந்து பார்த்து அவரோட ஆசீர்வாதம் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நான் தீபங்கர். எல்லா புகழும் முருகனுக்கே. நான் ஜாலிலி கிராஸ்லேருந்து வரேன். முருகர் என்ன அதிசயம் என்ன பண்ணாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டுக்கின்னு விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். 5வது நாள் எனக்கு வேலை போச்சு. வேலை போன உடனே நான் கவலைப்பட்டேன், சின்ன முருகா இப்படி வேலை போயிடுச்சுன்னு. சரின்னு கொஞ்ச நாள் விட்டு இன்னொரு வேலை கிடைச்சது, நல்ல வேலையா. அதுக்கப்புறமா 2வது வருஷம் மாலை போட்டேன். மாலை போட்டு ஒரு 10 நாள்லயே எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு ஐயா கிட்ட இருந்து. இந்த மாதிரி வேலை போனதுனால எதுவும் ஆகாது, அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு. அது என்ன வீடியோனா, வேலை தான் போச்சு, வேலை விட்டு மற்ற எதுவுமே போகல. அது மட்டும்தான் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா எனக்கு முருகர் கொடுத்தாரு. இந்த வேலை நல்லா இருக்கு. அதே மாதிரி 2வது வருஷம் மாலை போட்டிருக்கேன். போட்டு 10வது நாள் ஒரு கனவு வந்தது. முருகர் வந்து இலையா வடிச்சு என்னை வழிபடுங்க. அதே மாதிரி நான் வீட்டில் கலசம் வச்சு முருகரை ஆராதனை பண்ணிக்கிறேன். அது ஒரு மிக மிக பாக்கியமா நான் நினைக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கு. SK பைட்ஸ் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நல்லது. ஆர்கனைஸும் நல்லா பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லா புகழும் முருகனுக்கு. வணக்கம், நான் ராணி மனோகர். பெங்களூர் சிங்கார முருகன் கோவில் சார்பா வந்திருக்கிறோம் நாங்க. வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த ஸ்லோகம் எப்ப என் வாழ்க்கையில வந்துச்சு, எப்பவுமே ஏறுமுகம் தான். ஜெயம் SK கோபி அண்ணா மூலியமா எனக்கு இந்த ஸ்லோகம் நான் அண்ணாவை நிறைய ஃபாலோ பண்ணி அவர் வீடியோஸ் பார்த்து தான் முருகர் பக்தியில நான் டீப்பா இறங்கினேன். அண்ணா சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் நாங்க தைப்பூச ஃபர்ஸ்ட் டைம் நான் தைப்பூச விரதம் இருந்தேன். 48 நாள் எந்த தடங்கள் இல்லாம வெற்றிகரமா முடிச்சோம். அதுக்கு பலனா முருகன் எங்களுக்கு எங்க கோவில் சிங்கார முருகன் கோவில்ல எங்களுக்கு வேல்மாறல் பூஜை எடுத்து செய்யற மாதிரி எனக்கு ஒரு வழி காட்டினாரு. அந்த வேல்மாறல் பூஜை ரொம்ப விசேஷமா நடந்தது. 6 பூஜை ஒரே வருஷத்துல நாங்க நல்லா வெற்றிகரமா முடிச்சோம். பூஜை முடிஞ்சு 3rd பூஜை நடக்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல எனக்கு முருகர் சின்ன குழந்தை ரூபத்துல வந்திருந்தாரு. அந்த குழந்தை வந்து எனக்கு வேல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் வேல் கேட்டது எனக்கு நான் உணர்ந்தேன். நான் என்ன பண்ணேன், வேல் வாங்கி எடுத்துட்டு போய் குண்டியில போடுற மாதிரி இருந்துச்சு. திரும்ப அந்த கனவுல அப்படியே எனக்கு கண்டினியூவா இல்ல என் கையில வைக்கணும், நான் உன்னை கையில தானே கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, நாங்க அது கரெக்டா எனக்கு ஆடி மாசம் வந்தாச்சு அந்த கனவு. சரி, நான் அது ஓகே, நம்ம வள்ளிமலைக்கு போறோம் இல்லைங்களா, காவடி நாங்க வள்ளிமலைக்கு தான் எடுப்போம். சரி, அங்கதான் கேட்கிறாரு முருகரன். ஃபர்ஸ்ட் வேல் அங்கதான் பண்ணி எடுத்துட்டு போனோம். ஃபர்ஸ்ட் 2 அடியில வேல் பண்ணி எடுத்துட்டு போனோம். அதுக்கப்புறம் கூட அந்த முருகர் திருப்பி அது கனவு எனக்கு அப்படியே கண்டினியூ ஆச்சு. வேல் திருப்பி நான் முருகர் கிட்ட கொடுக்குற மாதிரி. சரி, அப்புறம் குழந்தை தானே வந்து கேட்டுச்சு, ஒருவேளை பழனி முருகன் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
பழனிக்கு அதே மாதிரி வஜ்ரவேல் செஞ்சு எடுத்துட்டு போனோம். அங்கே விசேஷமா பூஜை ரொம்ப ஒரு மிராக்கல் பண்ணாரு என் லைஃப்ல. 3வது வாட்டியும் எங்களுக்கு திருப்பி அதே மாதிரி கனவு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம முருகர் கோவில்ல வேல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதே வஜ்ரவேல் கொடுத்துருக்குறோம். கனவு மூலியமா முருகர் நம்மளுக்கு உணர்த்துறாரு இது செய்யணும்ட்டு. நான் இதெல்லாம் அண்ணாது வீடியோஸ் பார்த்து தான் நான் முருகர் பக்தியில டீப்பா இறங்குறது. அண்ணா சொல்ற மாதிரி திருப்புகள் படிச்சேன். நான் முதல் கன்னட மீடியம் தான் படிச்சிருந்தோம். அந்த திருப்புகளாம் அண்ணா சொல்லி சொல்லி அவர் போடுற இதுல எல்லாம் பார்த்து கத்துக்கணும். திருப்புகள் கத்துட்டு அதெல்லாம் பண்றது. முருகர் நம்ம கூட இருக்கிறார். எது இருந்தாலும் நம்ம தைரியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் முருகர் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்ம எந்த ஒரு எடுத்தாலும் அது வெற்றிகரமா முடியணும். ஃபர்ஸ்ட் அவரே வேண்டிக்கணும். நம்ம ஏதோ பயப்படாம ஏதோ தடங்கள் வந்துடும் அப்படின்ட்டு எதுவுமே நினைக்க கூடாது. நாங்க எது செஞ்ச லாஸ்ட் இயரோ 48 நாள் விரதம் வெற்றிகரமா ஒரு சின்ன தடங்கள் கூட இல்லாம ஆச்சு. அதே மாதிரி இந்த வருஷமா எல்லாம் கண்டினியூ பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் எந்த தடங்கள் இல்லாம வெற்றிகரமா விரதத்தை நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அண்ணா கொடுக்குற மோட்டிவேஷன் ஸ்பீச், முருகர் மேல அவர் வச்சிருக்கிற பக்தி, அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுது. இதெல்லாம் நம்மளுக்கு முருகர் கூட இருக்கிறது நம்ம உணரலாம். எது ஒரு கஷ்டம் இருந்தாலும் வேல்மாறல் படிங்க எல்லாரும். நம்ம கோவில்ல சிறப்பா நடக்குது. சிங்கார முருகன் கோவிலுக்கும் வாங்க எல்லாரும். பிரம்மபுரம் சிங்கார முருகன் கோவில், பெங்களூர்